மூலியமா நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணு கிடைக்கிற மரியாதையும் அவமரியாதையும் அவ புருஷனால் தாங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு புத்தி கெட்டவ. என்ன இருந்தாலும் மறக்கானது தானே. என் வீடு, என் மாமா, என் அத்தை, என் மச்சனங்கன்னு நான் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பைத்தியக்காரி, நான் ஒரு பைத்தியக்காரியாவே இருந்தேன். கூட்டு குடும்பங்கிறது ஒரு நல்ல பூ மாதிரி. அதை கசக்கிட்டோம், அப்புறம் மோந்து பார்க்க கூடாது, அசிங்கம். குடும்பங்கிற கண்ணாடி சாடிய கீழே போட்டு வரைச்சிட்டோம், அப்புறம் அது ஒட்டாது. நல்ல காலம் சாமி. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம், சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படியே ஒரு அடி விலகி நின்னு, நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், பண்டிகை நாளை கிழமை எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம், ஒரு நட்போட, அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு திரும்பி மறுபடியும் ஒன்னா கிட்ட வந்துட்டோம்னா ஏதாவது வாய் வார்த்தை தகராறுன்னு வந்து இந்த படம் பற்றின ஒரு உண்மை. படம் பட்ஜெட்டில் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டிங் போகிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏவிஎம் சரவணன் கெஞ்சுறார். இது டிவியில் பதிவாயிருக்கு. வாங்கலை. சரவணன் சொல்கிறார், நீங்கள் இந்த படம் வாங்கலைன்னா அடுத்த படம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் மனசே இல்லாமல் டேக் இட் ஆஸ் மை கிஃப்ட் செக்குன்னு கொடுக்குறாங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல, கிஃப்ட் செக்குன்னு கொடுத்தாங்க. படம் வெளியாச்சு, சில்வர் ஜூப்ளி ஓடித்து, பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு கொடுத்தது, சிறந்த படம்னு தேசிய அவார்டு வாங்கிச்சு. 2 பேர் தூக்கி நிறுத்தினாங்க. கதை வசனம் எழுதி இயக்கிய விசு ஒரு பக்கம் சூத்தி நிறுத்தினாங்க. விசு எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருந்தாரோ அதை விட 10 மடங்கு கொடுத்து இன்னொரு பக்கம் லட்சுமி தூக்கி நிறுத்தினாங்க. உங்கள் சார்பாக லக்ஷ்மி அவர்களை, ஹியூமர் கிளப்பு தான் கொஞ்சம் சென்டிமெண்ட். நான் காசேதரன் கடவுளெல்லாம் போடலாம், அது காமெடி யார் வேணால் பண்ணலாம். அதனால் உங்களை பெருமைப்படுத்துவதில், அதுவும் அந்த சீனில் யார் பேரை சொல்லி உங்களை பெருமைப்படுத்தினோ அவங்களே வந்தாங்க. ஆட்சி மனோரமா, நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஏற்புரையாக லக்ஷ்மி அவர்கள். இங்கு கூடியிருக்கும் எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹியூமர் கிளப்புன்னு கூட்டிகிட்டு வந்து அழ விட்டா என்னங்க நியாயமா? ஏன்னா எனக்கு பல விஷயங்கள் புரிய மாட்டேங்கிறது. அது சாகிற வரைக்குமே பல விஷயங்கள் நமக்கு புரியாதுன்னு நினைப்பேன். அதான் உண்மை. இப்படி ஒன்று நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது ஸ்பிரிச்சுவலாக ஆன்சர் கிடைக்குதா என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் சொல்ல வரேன்னா, தெலுங்கில் முதல்ல என்னை 1968 February 6 ஜீவனாம்சங்கிற படத்தில் நான் காலடி வைக்கிறேன். அதுதான் தமிழ் படம், முதல் படம். 12ஆம் தேதி அன்றைக்கி ரங்காராவ் சார் தான் என்னை கூட்டிகிட்டு போய் தெலுங்கில் அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கி அவரோட பிறந்த நாள். ஸோ ஹிஸ் சோல் இஸ் ஹியர் டு பிளஸ் மீ அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதே அல்ல, ஆட்சின்னும் போது எனக்கு முடியல தான், உடஞ்சிருவணுன்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. என்னுடைய 10 வயசுலேருந்து ஆட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் தலைமுறை நடிகைங்கிறத விட அவங்கள நான் பார்த்து கற்றுக்கிட்டது பல விஷயங்கள். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஏற்புடையது இல்லைன்னு சொல்லுவேன். என்னை திட்டி திருத்தி இருக்காங்க பல தடவை. ஏன்னா ஏதாவதுனா மேக்கப் இப்படி தொடப்பேன். ஐயோ இந்த மேக்கப் போட்டுக்கிறதுக்கு தானே வந்து ஆசைப்பட்டு அதை துடைக்காதே அப்படின்வாங்க. அது சும்மா இருங்காச்சு அப்படின்வேன். அவங்கள்ட்ட பல விஷயங்கள் கற்றுக்கிட்டதில்லை. என்னென்னா உழைப்புங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? பணத்தை பார்த்ததில்லை ஆச்சு. உழைக்கணும். நான் இந்த மேக்கப் போட்டு நடிக்கணும்னு வந்தேன். நான் கடைசி வரைக்கும் நடிக்கணும், அதை தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாரி if I break down, please pardon me. அவங்க உடலை விட்டு போகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நான் அப்போலோவில் வேறொரு காரணத்துக்கு போயிருந்தபோது அவங்களால அன்றைக்கி டோட்டலாக நடக்கவும் முடியல, பேசவும் முடியல. they are trying to give her a physiotherapy. அவங்க பேத்தி மகன்
2 பேரும் நிற்கிறாங்க. பேரன் ராஜராஜனும் வந்துட்டு போனார். நான் போன உடனே பேச முடியல, ஆட்சியால் பேச முடியலன்னா உங்களுக்கு தாங்குமா? யாருக்குமே தாங்காது. அவங்களோடைய அத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன் நான், அவங்கள பார்த்து வளர்ந்தவன் நான். எனக்கு தாங்குமா? கையை பிடிச்சிக்கிறேன் பண்ணுறாங்க. கண்ணில் தண்ணி வருது. ஆச்சி நீ நடப்பேன், கொஞ்ச நேரம் நீ நட ஆச்சி, நீ நடன்னொடனே கொஞ்ச நேரம் கழிச்சு முடியாதுன்னொடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. மனோரமா உனக்கு அறிவில்லை, நீ நடப்படி, நீ நடன்னொடனே கண்ணெல்லாம் பிரைட் ஆகிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உலகத்தில் எல்லாரையும் சிரிக்க வச்ச அந்த தாய்க்கு சிரிக்க முடியாத, மசில்ஸ் எல்லாம் எதுவுமே மூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை அன்றைக்கி இருந்தது. திருப்பி வரணும் ஆச்சின்னு ஆசைப்பட்ட உடனே கரெக்டாக ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபோன். என்னை லக்ஷ்மின்னு கூட மாட்டாங்க, எச்மி அப்படின்வாங்க. அந்த எச்மி அப்படிங்கிறது ஒரு கீச் குரலோடு வந்ததுன்னா நான் நம்பர் வேறு மாதிரி இருக்குது. நான் முள்ள ஆச்சின்னேன். நான் தாண்டி கொலு வச்சியா, சுண்டல் இருக்கா, காதில் இன்னும் ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் சேகரை மன்னிக்கவே மாட்டேன். என்னை கூட்டு வச்சு இன்றைக்கி அழ விடுறார் அவர். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. ஷூட்டிங் முடிஞ்சு போனால் கூட 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். வீட்டுக்கு போனாங்கன்னா நம்மெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சதுன்ன உடனே விக் இருந்தால் விக்கு, நகை இருந்தால் நகை எல்லாம் தூக்கி போட்டு தடால் புடால்னு வீட்டுக்கு போனோமா, குளித்தோமா, சாப்பிட்டோமா, மற்ற வேலையை பார்த்தோம். அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சாலும் வீட்டுக்கு போய் இன்றைக்கி 9 மணி வரைக்கும் கால் ஷீட் எனக்கு, நான் மேக்கப் கலைக்க மாட்டேன்னு. ராத்திரி 9 மணி வரைக்கும் மேக்கப் கலைக்க மாட்டாங்க. I said, what kind of attitude it is? அவங்ககிட்ட கேட்குறேன், ஆச்சி காலையில் 7 மணிக்கு மேக்கப் போட்டிங்க, சாதாரண மேக்கப்பே இல்லை, பௌராணிக்கு மெத்தலாஜிக்கல் எது போட்டாலும் கிரீடம் ஒண்டி கழட்டி வச்சுருவாங்க. அது என்ன ஆச்சு அரிக்காத, சும்மாரடி, இது வேணும் தானேடி பிறந்திருக்கோம், இது வேணும் தானே வேண்டி வேண்டி வந்திருக்கோம், முடிஞ்சதுன்னு தூக்கி போடாத, இது என்ன பணத்துக்காக செய்கிறோமான்னும் போது தான் மொள்ள பாடம் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் பணத்துக்காக நடிக்கக்கூடாதுங்கிறத உணர ஆரம்பித்தேன். எனக்கு உணர்த்தி ஆச்சு. இன்றைக்கி அவங்களே என்னை ஆசீர்வாதம் பண்ணி காமராஜர் ஐயா பெருந்தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கி என்னோட ஒரு அங்கிள்னே கூப்பிட்டுட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தார் ரங்காராவ் சார், என்னோடய மென்டர் இன் தெலுங்கு. அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி ஆச்சியோட பேரில் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. மேடையில் இவங்க கூட உட்கார்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணுங்க. நம்ம என்ன அவார்டு வாங்குகிறோங்கிறது முக்கியம் இல்லை, மேடையை நம்ம யார் கூட பகிர்ந்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம்.